2026 உங்களுக்கு ஹாப்பியான ஒரு இயராக இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் வளர்ச்சியும் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லாஸ்ட் இயரில் என்னெல்லாம் தவறுகள் நடந்தது, எங்கெல்லாம் மிஸ் பண்ணுங்க, எதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க, எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியலை, உங்களோட கோல் என்ன, அது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுங்கள், அங்கே அனலைஸ் பண்ணுங்கள், ரியலைஸ் பண்ணி நீங்கள் சரியான ஒரு கோல் செட் பண்ணி இந்த வருடத்தை நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் பிளானோட நீங்கள் இந்த இயர் எடுத்துகிட்டு வாங்க. மற்றவங்கள பார்த்து கோல் எதுவும் செட் பண்ணாதீங்க. அவங்களோட பிளான், அவங்களோட அந்த அனுபவம், அவங்க அதை எப்படி அணுகுறாங்க, அவங்க என்ன ஆக்ஷன் பிளான் வச்சுருக்காங்க, இது எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ண வேணாம். உங்களுக்குள்ளே இண்டிவிஜுவலாக என்ன உங்கள் மைண்டில் என்ன மாதிரியான விஷயம் இன்ஸ்பயர் ஆகுது, உண்மையிலே உங்களுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி கோல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் அது இந்த லாங் டர்மாக எடுத்துகிட்டு போக முடியும். மற்றவங்கள பார்த்து நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆவீங்க. ஆஃப்டர் தட் அதுக்கான எந்த முயற்சியும் பெருசாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ பொதுவாக உங்களுக்கு என்ன உண்மையிலே வேணும், அந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணி அதை நோக்கி போங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் படித்தேங்க. அது ஆப்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு ஒட்டகச்சிவி நின்றுட்டு இருக்கு. ஜிராஃப் உள்ளே நின்றுட்டுருக்கு. ஒரு குரங்கு அதோட மேலே அந்த திட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். அப்போ அந்த குரங்கு கேட்குது ஒட்டகச்சிவிங்கிட்ட, அது ரொம்ப ஆழமாக இருக்கா அந்த தொட்டி, அது தண்ணி தொட்டி, தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஒட்டகச்சிவி நின்றுட்டுருக்கு, ரொம்ப ஆழமாக இருக்கா அப்படின்னு கேட்குது. ஒட்டகச்சிவிங்க சொல்லுது, இல்லை என்னோட கழுத்து வரைக்கும் தான் இருக்குது, நான் இன்னும் மூழ்கலை, அந்தளவுக்கு பெரிய ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லுது. குரங்கு அதை கேட்டுட்ருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒட்டகச்சிவிங்க எவ்வளோ ஹைட்டு, அதோட கால் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், கழுத்து மட்டும் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அது கழுத்து வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஆழம். அதை கேட்டுட்டு ஆழம் இல்லைன்னு நினச்சி குரங்கு உள்ளே விழுந்தால் என்ன நடக்கும்? மூழ்கி போய்டும் இல்லையா? ஸோ மற்றவங்களோட பிளான், மற்றவங்களோட கோல் எதுவுமே நமக்கு சூட் ஆகாதுங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும், உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களோட தேவை என்ன, அது சார்ந்த கோல் செட் பண்ணுங்கள். இந்த கோல் செட்டிங்கில் கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட அந்த ஜேர்னியே சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் மிஸ் ஆகுறது எங்கன்னா அந்த கரெக்டான கோல் செட் பண்ண தெரியாதனால தான் நிறைய பிரச்சனைகளோட ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் கரெக்டான கோல் செட் பண்ணி அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் நிலைச்சிருக்கணும். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர்.